கொள்ளுங்கள். நான் இப்பொழுது புத்தகம் என்னும் போதி மரம் என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். போதி மரம் என்பது புத்தருக்கு தெய்வீக ஞானம் கிடைத்த ஒரு மரம். அதே போல புத்தகம் என்பது நமக்கு அறிவை, அனுபவத்தை, வாழ்க்கை வெளிச்சத்தை கூறும் ஒரு ஞான மரமாகும். புத்தகம் என்பது அறியாமையை நீக்கி நமக்கு வெளிச்சம் தரும் ஒரு தெய்வீக மரமாகும். அறியாமையை நீக்கி வெளிச்சத்தை தரும் ஒரு தெய்வீக மரமாகும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்ற வள்ளுவரின் வாக்கிற்கேற்ப நாம் எந்த அளவிற்கு நூல்களை கற்கின்றோமோ அந்த அளவிற்கு நம் அறிவு பெருகும். தொட்டு பார்த்தால் வெறும் காகிதம், தொடர்ந்து படித்தால் அதுவே வெற்றியின் ஆயுதம். புத்திமதி கூறும் பெட்டகமும் இதுவே, புத்தியை ஆக்கும் நூலகமும் இதுவே. ஒரு முறை பம்பாய்க்கு விமானத்தில் செல்லாமல் 3 நாட்கள் மெனக்கட்டு காரில் சென்றது ஏன் என்று அறிஞர் அண்ணாவிடம் கேட்டபோது அவர் சொன்னாராம், 10 புத்தகங்கள் படிக்க வேண்டியது இருந்தது, அதை நான் இப்போது படித்து முடித்து விட்டேன் என்று சொன்னாராம் அறிஞர் அண்ணா. அதனால் தான் நாம் அவரை அறிஞர் என்று அழைக்கின்றோம். ஒரு நல்ல புத்தகம் எப்போதும் நம்மை விட்டு போகாது. அது நம்முடன் பேசிக்கொண்டே தான் இருக்கும். கம்பன், வள்ளுவர், ஔவையார், பாரதி போன்றோர் எழுதிய நூல்கள் இன்னும் இன்றைய வாழ்க்கையிலும் நம்மை வழிநடத்தி கொண்டேதான் இருக்கின்றன. அவர்கள் வாழ்ந்த காலம் மறைந்தாலும் அவர்கள் எழுதிய நூல்கள் இன்னும் நம்முடன் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. புத்தகங்கள் என்பது நமது வாழ்க்கையில் ஒரு நல்ல நண்பனுக்கு அடுத்ததாக கிடைத்த மிகச் சிறந்த ஆயுதம். ஒரு போர்க்களத்தில் 1000 கை துப்பாக்கிகளை விட மிகச் சிறந்த ஆயுதம் என்னவென்று கேட்டால் அது புத்தகங்கள் தான் என்று கூறினாராம் டெலின். புத்தகங்கள் தான் என்று கூறினாராம் டெலின். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி ஏற்படுகிறேன்.